தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சீமான் அவர்கள் எப்பவுமே தரையில் தலைவனை தேடணுமே தவிர திரையில் தேடக்கூடாது, பொழுதுபோக்கு தளத்தில் தேடக்கூடாது, பொது தளத்தில் தேடணும் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்களை பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பார். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, அண்ணன் சொன்னது உண்மைதான்டா, அண்ணன் தாண்டா அப்படி இருப்பார். அண்ணன் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே தலைவன். தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா திரைத்துறையில் திரைனா என்னன்னே தெரியாத ஒரு நபர் அப்படின்னா அது நம்ம சீமான் அவர்கள் தான். அந்த லெவலில் தான் தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சீமான் தம்பிகளோட கோஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் சீமான்ற ஒரு நபரே பார்த்தோன்னா வெளியே தெரியறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா அந்த திரைத்துறை தான் அப்படிங்கிறத மறந்துடுறானுங்க இந்த தம்பிகள். அவர் என்ன சொன்னாலும் ஃபயர் விடுவானுங்க, எதை பேசினாலும் ஃபயர் விடுவானுங்க. சரி, அப்படிப்பட்ட சீமான் அவர்கள் முந்தானத்து கூட ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடுறவங்க கிடையாது, நாங்கள் பொதுவெளியில் மக்கள் மத்தியில் நிற்கிறவங்க தான் தலைவராக தேடுறவங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திடீர்னு எல்ஐகே படத்துலேருந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்தா சீமான் அவர்கள் ஹை ஹை அப்படின்னுக்கிட்டு இருக்காரு. என்னண்ணே இது அப்படின்னு பார்த்தா பயங்கரமான சிரிப்பு. அது ஒரு கிளிப்பு பாருங்களேன். இது பசுமை உலகம் அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. என்ன அது? அதாவது இந்த திரைப்படத்தில் சீமான் அவர்களை காட்டுறக்கும், அதுக்கு பின்னாடி வர டைலாக்கும், அதுக்கு எஸ்ஏ சூரிய கொடுக்குற கவுண்டரும் செம்மையாக பர்ஃபெக்டாக சிக்காது. அதாவது இந்த படத்தோட டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் வச்சு எல்லைக்கு அப்படிங்கிற படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வர 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்படத்தில் சீமான் அவர்கள் நல்லா வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு போல. நம்ம விக்னேஷ் சிவன் டிவிகேவோ இல்லை அப்படின்னா டிஎம்கேவோ ஏடிஎம்கே ஏதோ ஒரு கட்சி, மொத்தத்தில் சீமான் கட்சி கிடையாது. அவர் சீமானுக்கு ஆதரவு அவர் கிடையாது. சீமானை நல்லா வச்சு செய்யணும். இந்த படத்தில் வச்சு கிளின்னு கிழிச்சுட்டும் தேர்தல் நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி சீமானுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணியிருப்பார் போல. அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி நம்ம சீமான் அவர்களுக்கு விக்னேஷ் சிவன் கொடுத்துருக்காரு. என்ன கேரக்டர் அப்படின்னு நினைப்பீங்க? பைத்தியம் தான் அந்த கேரக்டர். கராத்தே கேரக்டர். அண்ணனோட அப்படியே பேச்சுகளெல்லாம் வரும்ல, அந்த பேச்சுகளெல்லாம் இருந்த ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்காரு நம்ம விக்னேஷ் சிவன். பசுமை உலகத்திலிருந்து வர்ற அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? பைத்தியம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம எஸ்ஏ ஜூரியா கலாய்க்கிறாரு. ஓ, அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்கள் அப்படின்னு எஸ்ஏ ஜூரியா கலாய்ச்சிருப்பார். பசுமை உலகம் அப்படின்றது ஒரு நல்ல வார்த்தை. பசுமை உலகத்தை உருவாக்குறதுக்காக இங்கே பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம சொல்கிறது கிடையாது. இங்கே அரசியலில் தமிழ்நாட்டில் பசுமை உலகம் அப்படின்னு சொன்னாலே ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சி, ஒரே கட்சி, எது கட்சி அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சி. பசுமைக்கு திரும்புங்க, கலாச்சாரத்தை விட்டுறாதீங்க, ஆடு மேய்ங்க மாடு மேய்ங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க கட்சியில் எவனும் மேய்க்க மாட்டான். எல்லாருமே பார்த்தோன்னா பெரிய பெரிய வேலையில் பெரிய பெரிய ஃபீல்டில் இருப்பாங்களே தவிர ஆடு மாடுன்றது மேய்க்கவே மாட்டார். அங்கே சீமானும் மேய்க்க மாட்டார். யாருமே மேய்க்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க மேய்க்கலாம், நான் கூலி கொடுக்குறேன். ஆதிக்கம் தான். பண்ணையார் வீட்டில் பார்த்தோன்னா ஒருத்தன் போய் ஆடு மாடு மேய்ச்சா அப்படின்னா அந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு உன் பண்ணையார்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான். அந்த லெவல் தான் இது. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், வேலை கொடுக்குறேன், என்கிட்ட வேலை செய்ய. அதை ஒழிச்சாதான் பார்த்தோன்னா காமராஜர் படிக்க வச்சார். இவனுக்கு மறுபடியும் பார்த்தோன்னா அதே வேலையை அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வந்து நீ எங்களுக்கு கீழே வேலை செய்யி, நான் உங்களுக்கு பார்த்தோன்னா சம்பளம் தர்றேன், ஆடு மாடு மேய்ங்க, அரசு வேலை ஆக்குறேன் அப்படின்றாங்க. ஏன் ஒவ்வொரு ஏக்கர் பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுத்து விவசாயம் பண்ணிக்க, ஆடு மாடு ஃப்ரீயாக கொடுத்து நீ வளர்த்துக்க அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. நான் வேலை கொடுப்பேன், நீ எங்கிட்ட தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இவனுங்க ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கர் நான் ஃப்ரீயாக தர்றேன், அதில் விவசாயம் பண்ணுங்க, அதில் வர்ற பாதி ஷேரை நீ பாதி நான் பாதி எடுத்துக்கோ அப்படின்லாம் பேசவே மாட்டானுங்க. அந்த ஏக்கரும் எங்கிட்ட தான் இருக்கும், அந்த நிலம் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கும், அதுக்கு வர வேண்டிய பொருட்கள் எல்லாமே எங்கிட்ட கொடுங்க, உழைப்பு மட்டும் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். இதுவும் ஒரு ஆதிக்கத்தனம் தான், பண்ணையார் ஆதிக்கத்தனம், அதில் மாற்றமே இல்லை அப்படின்னு பேசுவானுங்க. ஆனால் இவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, தமிழக அரசியலில் பசுமை உலகம், இயற்கை அப்படின்னு பேசினாலே நாம் தமிழர் கட்சி சீமான் நாட்டை ஏமாத்துறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பார்த்தோன்னா விக்னேஷ் சிவன் கரெக்டான ஒரு கேரக்டர் எல்ஐகே படத்தில் கொடுத்துருப்பாரு. ஓ, அந்த ஸ்டூபிட் பிளேஸா, அந்த ஸ்டூபிட் சீமானா, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூபிட்தனமாக பேசிக்கிட்டு பைத்தியங்களை வளர்த்து விடுவார் அப்படின்னு சொல்லுவார். இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இப்போ விக்னேஷ் சிவன் தான் சீமான் அப்படிங்கிற கேரக்டர். இது கரெக்டாக சீமான் தான் பொருந்துவார். அவரை தான் நம்ம வச்சு செய்யணும். அவர் தான் ஊராமா தெரியுரு, அவர் பேச்சு கேட்டாலே கலாய்ப்பாங்க அப்படின்னு வச்சு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அண்ணனாவது பார்த்தோன்னா டைலாக்கை படித்து பார்த்துட்டு பேசக்கூடாது. டைலாக் பேப்பரை கொடுத்துருக்காங்க, இன்னும் நம்மளே கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது, நம்மளே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்காம டைலாக்கை பேசுகிறாருங்க. என்ன டைலாக்? இது பசுமை உலகம் அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. சமூக வலைதளங்கள் மூலமா, கைபேசி மூலமா நிம்மதி இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பசுமை உலகம் ஒரு தனி சிறைச்சாலை, தன்னார்வலர்கள் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் யோசிக்கவே இல்லையா? அண்ணன் பார்த்தோன்னா 2015 என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சமூக வலைதளத்துல தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யூடியூப்ல தான் இவரோட வீடியோஸ் போகுது, யூடியூப்ல தான் எல்லாரும் இவங்களை பார்க்குறாங்க. சமூக வலைதளத்தின் மூலமாக கத்தியே பார்த்தோன்னா தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கத்துறது யார் அப்படின்னா நம்ம சீமான் அவர்கள்.
அவரை பற்றி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து நிம்மதி இழந்து சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தனி சிறைச்சாலை அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூக வலைதளம் மூலமாக பார்த்தோன்னா நம்மளை யாருமே ஏற்றுக்கல அப்படின்னாலும், நம்மளுக்கு ஒரு பய ஓட்டு போடல அப்படின்னாலும், சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த சிறைச்சாலை தான் இது அப்படின்னா அந்த நாம் டம்மி கட்சி. அந்த நாம் டம்மி கட்சி நடத்தக்கூடிய சீமான் அவர்கள் கரெக்டான ஒரு கேரக்டர், கரெக்டான ஒரு ஸ்பீச்சு, கரெக்டான ஒரு டைலாக்கு, கரெக்டான அந்த பிளேஸு செம்மையாக வச்சுருக்காருங்க. அப்படியே வந்து விக்னேஷ் சிவனுக்கு அப்படியே எப்படியா உனக்கு இது தோணுச்சு, அந்த சீமானை அப்படியே அக்கக்கா புட்டு வச்சிருக்கு அப்படின்னு நமக்கு கேட்க தோணுச்சு. சூப்பரான கேரக்டர். என்ன கோவம் தெரியல விக்னேஷ் சிவனுக்கு சீமான் மேலே. அவருக்கு கோவம் இருக்குமா இல்லையா? தெருல இது வாங்கி திருட்டு ஏமாத்துறது, பொய் சொல்லி பார்த்தோன்னா பசுமைகளுக்கு அப்படின்னு பேரில் ஏமாத்துறது. அவருக்கு ஒரு கோவம் இருக்கும்ல. நம்ம நடிக்கிற கூப்பிட்டுருவோம், அண்ணன் உடனே வந்துடுவார். அவர் தான் எதுக்கு எடுத்தாலும் சரிம்பாரு. நான் எதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரோ அது அடுத்த செகண்டே பண்ணக்கூடிய நபர் தானே. அப்படி இருக்கிறப்ப கூப்பிட்டா நடிக்க வரமாட்டேன்னு சொல்ல போகிறாரு. திரையில் தேடாதீர்கள் தரையில் தேடுங்கள் அப்படின்னு பேசுவார். விக்னேஷ் சிவன் அதை கேட்டு போய் கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் நடிக்க வந்துருங்கண்ணா அப்படின்னு. ஓகே, நோ ப்ராப்ளம், போயிட்டார். அவ்வளோதான். அடுத்த செகண்டில் மாறி கிளம்பியாச்சு நடிக்கிறதுக்கு. அதுதான் சீமான் கேரக்டர் வந்து கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டு, இந்த ஆள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்வா, கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டாலும் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் போயிருக்காரு. நினச்சிக்கிட்டே தான் கேரக்டரை எழுதியிருப்பார். டெஃபினட்டாக அந்த ஆள் ஒத்துக்குவாயா? இங்கே ஸ்டேஜ் ஏறி நடிக்கிறவங்களை திட்டிகிட்டு இருப்பார், நடிகனுக்கு ஓட்டு போடாதுன்னு பேசுவார். ஆனால் பார்த்தோன்னா இவரே நடிச்சுக்கிட்டு இருப்பார். அப்படிங்கிறதெல்லாம் விக்னேஷ் சிவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஆள் பேசிட்டு போகிறான், இந்த கேரக்டர் இந்த ஆளை வச்சு நம்ம செய்கிறோம், இந்த ஆள் கண்டிப்பாக நம்ம கேட்டால் நடிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் கேரக்டர் அவர் மனசில் வச்சு அதை எழுதிக்கிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு, நடிக்க வர்றீங்களான்னு கூட கேட்டிருக்க மாட்டார். நடிக்கலாம் வாங்க போலாம் அப்படின்னு கூட்டு போயிருப்பார். இவரு பின்னாடியே போயிருப்பார். இதுதான் சீமான். சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இது பசுமை உலகம். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று அப்படின்னு சும்மாவா சொல்கிறோம் நம்ம சீமான். என்ன சொல்லுவாரோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அவர் இருப்பார். அதாவது ஒரு திரைப்படத்தில் நினைக்கிறேன், சாரி, இந்த இம்சையரசன் திரைப்படத்தில் தான் வடிவேல் அவர்கள் வந்து அம்பு விடுவாரா? அந்த அம்பு நேராக குறியை நோக்கி போகவே போகாது. இந்த சைடு பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால சீமான் அம்பு இங்கே விடுறாரு அப்படின்னா அந்த நபர் வந்து அங்கேயே நிற்கக்கூடாது, இந்த பக்கம் தள்ளி வந்துடணும். அப்போ தான் அது கரெக்டாக போய்ப்படும். அதை தான் அவர் பண்ணுவார். அந்த ரேஞ்சில் தான் இருக்குது சீமானோட அரசியல். அதை வந்து விக்னேஷ் சிவன் கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டு இந்த கேரக்டர் அவருக்கு கொடுத்துருக்காரு. நல்லாவே எடுத்திருக்காருன்னு வேற சொல்லலாம். கராத்தை வேற நம்ம அண்ணன் பிளாக் பெல்ட்னு சொல்லுவார். அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பார், இல்லை கேட்டிருப்பீங்க. அதில் வந்து பிளாக் பெல்ட்டு, நீ அடிக்க வருவேன், அதுக்கு முன்னாடி நான் ஒன்று அடிச்சிருவேன். அதெல்லாம் எப்படி தூக்கியிருக்காரு பாருங்களேன். அதுக்கு கராத்தா தான் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும். நம்ம கராத்தாவே சீமானை காட்டுவோம். அண்ணன் தான் நீ அடிக்க கையோகும் போதே நான் ஒன்று அடிச்சிருவேன் பேசியிருக்காருல்ல, அதுக்கேற்ற மாதிரி அந்த கராத்தா மாஸ்டராகவே சீமானை போடுவோம் அப்படின்னு விக்னேஷ் சிவன் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காருங்க. எப்படியா முடிஞ்சது? எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல். இந்த விஷயங்கள் எல்லாமே சீமானை வச்சு நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது. அது அப்படியே ஒரு படத்தில் கொண்டு வந்து பார்த்தியா, வேற லெவல் யாடி, சூப்பர். நம்ம சாட்டை ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா ராயல் சல்யூட் விக்னேஷ் சிவனுக்கு. சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சரி, ஓகே. இப்போ அந்த டைலாக் தான் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. சமூக வலைதளங்களை கத்திக்கிட்டு 16 வருஷமாக பார்த்தோன்னா கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த 10 வருஷமாக சமூக வலைதளங்களை கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்தி மனநோயாளியே ஆயிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறைச்சாலை வேணும்ல. அது அந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ளே தம்பிகளெல்லாம் வச்சு பார்த்தோன்னா அண்ணன் வந்து சிறைக்குள்ளே அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. இன்னும் என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நினைப்பீங்க? அதுலேருந்து வெளியே போகிற ட்ரைனிங். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, இதுவே நம் முயற்சி. இது ட்ரைனிங் உள்ள கொடுத்துட்டே இருப்பார் அண்ணன். தம்பிகளை பிரைன் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தம்பிகளும் நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பார்த்தோம்னா வந்து இன்னும் அண்ணன் வந்துடுவார் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருக்கான் ட்விட்டரில், 48% வந்து சீமானுக்கு வந்துருமாமா, காரைக்குடி தொகுதியில் ஜெயிச்சிருவாராமா போட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லுங்க, இதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்ல தோணும்? அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? அப்படிதான் சொல்ல தோணும். அதுதான் தெரியுது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இதெல்லாம் பேசுவானுங்க. அப்படி இருக்கிறப்ப சீமான் அவர்களுக்கு கொடுத்த கேரக்டர், அவர் நடித்த நடிப்பு, அந்த கராத்தே மாஸ்டரு, அது பின்னாடி பேசின வசனங்கள் எல்லாமே அண்ணனுக்கு சூப்பராக சிங்க் ஆகுது. எஸ்.ஏ. சூர்யா வச்சு செய்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, விக்னேஷ் சிவன் அவர்கள் இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்கு வச்சிருக்காரு. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் மாறி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம நடிக்க கூப்பிட்டோம். அவருக்கே நம்ம வந்து இந்த ஆப் டெவலப்பர் கேரக்டர் கொடுக்கக்கூடாது, எஸ்.ஏ. சூர்யா கேரக்டர் நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது, அவர் கேரக்டர் கொடுத்து அழகு பார்ப்போமே அப்படின்னு ஏதாவது டேரக்டர் விக்னேஷ் சிவன் நினச்சிருக்காரா? இல்லையே. அதுக்கு இவருக்கு என்னையா சம்பந்தம்? அவருக்கு அதை பற்றிலாம் என்ன தெரியும்? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மாட்டு வண்டி, சாணி, இதை தவிர ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதையும் அவர் பண்ண மாட்டார், அது வேறு விஷயம். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஏற்ற கேரக்டர், அவரோட மனநிலைமை என்ன, அவர் எந்த மாதிரி பைத்தியகாரமாக கத்திக்கிட்டு இருக்காரு, அந்த பைத்தியகாரத்தனத்தையும் ஒரு கேரக்டர் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு இவர் இதுதானே கரெக்டாக இருப்பார். அது எப்படி ஆப் டெவலப்பர் வரைக்கும் அந்த கேரக்டர் நம்ம அவர் கொடுக்க முடியும் அப்படின்னு விக்னேஷ் சிவன் கூட கெஸ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கூட சீமானு கிடையாதுங்க. இந்த முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான பேச்சை பேசிட்டு திட்டு வரலாம். அவர் தான் அந்த கேரக்டர்.
கேரக்டர் எழுதுவெல்லாம் தேவையில்லை. சொன்ன மாதிரி இவருக்கு எழுதுவெல்லாம் தேவையில்லை. அவரோட கேரக்டர் அப்படியே தூக்கி படத்தில் வச்சிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. நடிச்சிட்டு போயிருக்காரு நம்ம சீமான் அவர்கள். அதுவும் ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த தேர்தல் டைமில். அண்ணன் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாரு, எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, விஜய் ஒரு நடிகன், நடிகன் பின்னாடி போகாத, நடிகனுக்கு ஓட்டு போடாதன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பக்கம் சார் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா கீழே நடிச்சிருக்காரு, வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு நடிகன். அப்போ அவர் நடிக்கலாம், விஜய் நடிக்கக்கூடாது. விஜய் அவர்களாவது நான் சினிமாவை இனிமேல் விட்டுட்டேன் அப்படின்னு அரசியலுக்கு வந்ததுலேருந்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் இன்னும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜனநாயகன் படம் கூட வரல, ஆனால் இவர் படம் வருது. கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் படத்தில் நடிக்கிறாரு, படம் ரிலீஸ் ஆகுது. வச்சு செய்ய போகிறாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா. ஆனால் தப்பு தவிர படத்தில் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. போட்டிங்க அப்படின்னா சீமானுக்கு மரணடி உறுதி. அதில் மாற்றம் மேலே பாரபட்சம் பார்க்காம அவங்க கட்சிக்காரனே வச்சு செய்வான். அப்படியே இப்போ நிறைய தம்பிகளை கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன கோபியில் பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ணி செங்கோட்டையன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு, அவர் ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டார் அப்படின்னு. நீ என்னடானா இப்போ நீயே படத்தில் நடிச்சிருக்க, ட்ரெய்லர் வந்திருக்கு, அதுவும் பார்த்தோன்னா பைத்தியார கேரக்டர் நடிச்சு வச்சிருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பூரா கழுவி ஊற்றுறாங்க நாம் தமிழர் தம்பிகள். என்னென்ன இது உன் கேரக்டர் அப்படியே எடுத்து படத்தில் வச்சுருக்காங்க. அந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது நம்மளோட கட்சி. நீ வேறு கராத்தால பிளாக் பெல்ட்னு ஒரு விஷயத்தை பேசினா அது ட்ரூவில், அதே மாதிரி கராத்தா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன எல்லாமே உன்னை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அசால்ட்டாக பார்த்தோன்னா வந்து இந்த கேரக்டர் ஓகே சொல்லியிருக்கேன், எப்படி சொன்னேன், உன்னை வச்சு செய்கிறாங்கன்னு கேரக்டர் இல்லை அது எப்படி பார்த்தோன்னா நீ ஓகே சொல்லி நடிச்சு அப்படின்னு சீமான கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நடிக்கவே கூடாது அப்படின்னு தான் நீ இருக்கணும். ஒன்று சாலையில் இந்த பக்கம் நில்லு, இன்னும் இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று அடியில் அடிச்சு எடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லி பேசுனது யாரு, சீமான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தலைவர்களை தரையில் தேடுங்கள், திரையில் தேடாதீர்கள் அப்படின்றாங்க. அப்புறம் சீமான் திரையில் வரப்போகிறாரு 10ஆம் தேதி, என்ன பண்ணலாம், அவரை தேடக்கூடாது, அவருக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு சீமானே சொல்கிறார். நான் திரையில் வந்துட்டேன், எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சீமானை சொல்லுங்கள். விஜய் திரையில் வந்தால் ஓட்டு போடக்கூடாதுன்றாரு. இவர் பார்த்தோன்னா திரையில் வருவார், இவருக்கு ஓட்டு போடணும். இவர் வந்து தமிழ் தாயின் தவ புதல்வன் மாதிரி, இல்லை நாட்டில் பார்த்தோன்னா அரிய வகை உயிரினம் மாதிரி இவர் எல்லாமே பண்ணுவார். ஆனால் மற்ற யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. சினிமாவில் பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறை. ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா. அப்ப எதுக்கு நீ நடிச்ச, அதான கேள்வி. நடிக்கக்கூடாது, நடிகனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா உனக்கு அரசியல்வாதிக்கு சினிமாவில் என்ன வேலை? சினிமாக்காரர் விஜயை பார்த்தோன்னா சினிமாவை விட்டுட்டு முழு நேரமாக அரசியல் இறங்கிட்டாரு. இங்கே முழு நேரம் அரசியல்வாதி, உனக்கு சினிமாவில் என்ன வேலை? நீ எதுக்கு சினிமாவுக்கு போகிற? அப்போ இவ்வளோ நாளாக பேசுனது போகிறா போய். உங்கள் கட்சியில் இந்த களவாணி திரைப்படத்தில் நடிச்சிருப்பார்ல ஒருத்தர், வேட்பாளர் சீட்டு கொடுத்து வச்சிருக்காரு சீமான், அவர் நடிகர் இல்லையா? களஞ்சியம் யாரு? ஏயா உங்கள் கட்சியிலே பல நடிகர்கள் இருக்காங்க, அவர் வேறு வேட்பாளராக நிறுத்தி வச்சுருந்தேன். இப்போ மன்சூர் அலிகான் வேறு வெளியே போயிட்டாரு, அதுக்கு முன்னாடி அவரும் இருந்தார். உங்கள் கட்சியிலே நடிகர்கள் இருக்காங்க. நீயே ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்றாலும் நீயே ஒரு நடிகன் தான். உங்கள் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளருமே சீமானும் பார்த்தோன்னா ஒரு நடிகன் தான். உங்கள் கட்சியிலே பல நடிகர்களை வச்சுட்டு இப்போ இங்கே விஜய் பார்த்தோன்னா நடிகர்னு சொல்லிட்டு இருக்க. என்னது, விஜய் ஜெயிச்சிட்டாரு அதனால நீ தோற்று போயிட்ட அந்த கோபத்தில் அதை பொறாமல பேசிக்கிட்டு, அவ்வளோதான டிஃப்ரெண்ட்டு. சரி, இதுக்கு முன்னாடி நடிச்சா போயிட்டு போகுது. இப்போ விஜயாவில் எப்போ அரசியலுக்கு வந்தவர், அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம விஜய் வந்து நடிகன் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு நடிகன், நடித்தாலே வந்து நாட்டு ஆள்றதுக்கு தகுதி வந்துருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கட்டும், நம்மளே போய் ஒரு படத்தை நடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத பற்றி யோசிக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல் துட்டு காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போய் நடிச்சிருக்காரு. அதை நான் சொல்லலை, இந்த சீமானே சொல்லியிருக்காரு. எனக்கும் பசிக்கும்ல, பசிச்சு என்ன பண்ணுவேன், நானும் சினிமாவில் நடிப்பேன், படத்தை எடுப்பேன், அதையும் பண்ணுவேன் இதையும் பண்ணுவேன். விஜய் அவர்களாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் இனிமேல் சினிமா துறையை விட்டுட்டேன், நான் இனிமேல் சினிமாவிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினார். இந்த தற்குறி கட்சி ஆரம்பிக்கும் போதே கேட்குறாங்க, ஆரம்பித்த உடனே கேட்குறாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சினிமாவிலும் இருப்பேன் அரசியலும் இருப்பேன், ரெண்டு பக்கமும் இருப்பேன். ஒன்று சினிமாவில் இருக்கணும் இல்லை அரசியல் இருக்கணும் அப்படின்னா நான் சினிமா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கிற அவர் தலைவரா இல்லை நான் ரெண்டுலையுமே பார்த்தோன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன், ரெண்டுலையுமே அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன் அப்படின்னு பேசுன இந்த தற்குறி பார்த்தோன்னா தலைவரா? என்னடா இது, இந்த நாம் தமிழர் கட்சிகளை இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறானுங்க? இவங்க என்ன கட்சி ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் நான் ரெண்டுலையுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் பார்த்தோன்னா நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த நாம் தமிழர் தம்பியை? பேசவே மாட்டானுங்களா? அண்ணன் என்ன சொன்னாலும் முட்டு கொடுப்பாங்க, அதுதான் அவங்களோட வேலை. விஜய் நடிகன்னு பேசுனீங்கன்னா நீ எதுக்குன்னு இப்போ போய் நடிச்ச? இந்த தேர்தல் நேரத்தில் படம் வேறு வரப்போகுது, நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எந்த தம்பியாவது கேட்குறானா பாருங்க. அந்த கேரக்டருக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கா கமெண்ட்ல, சீமான் வந்துட்டார் அப்படின்னு. ஒரு சில பேர் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா, அவன் நல்லவனா அவன் இருக்கான். இன்னும் பாதி கும்பல் சீமான் திரையில் நடிக்கிறார் அப்படின்னு
பெரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா உங்கள் அண்ணனே சினிமாவில் நடிக்கிறது திட்டுறாரு, கடைசியில் உங்கள் அண்ணனே சினிமாவில் நடிக்கிறாரு, அதை என்னன்னு கேளுங்க. அதை கேட்கவே மாட்டானுங்க. அண்ணன் என்ன சொன்னாலும் பேசுகிற, அதான் சொன்னல அந்த மனநோயாளி சிறைச்சாலை, அதுக்குள்ளே அண்ணன் வந்து தம்பிகளை பிரெயின் வாஷ் பண்ணியே வச்சுருக்காரு. இதுதான் இதை நான் சொல்கிறதுக்கு ஆமாம் போடு, நான் சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லு, நான் சொல்கிறதுக்கு வேணான்னு சொல்லு, நான் விஜய் ஏற்றுக்குவேன்னு சொல்லுவேன், அப்பு நீ எனக்கு விசிலடி, வேணான்னு சொல்லு, அப்பு நீ எனக்கு விசிலடி, பெரியாரை நான் ஏற்றுக்குவேன், அதே நேரத்தில் நீ அதுங்க நான் ஏற்றுக்கிறதுக்கு நீயும் விசிலடி, பெரியார் திடீர்னு கடிச்சு வைப்பேன் அதுக்கும் விசிலடி சொல்லி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு பிரெயின் வாஷ். அதுக்கு எல்லாத்துக்கும் தம்பிகள் ஃபயர் விட்டுட்டு தான் இருக்காங்க. எவனாவது கேள்வி கேட்குறானே, ஏன்னு இப்படி மாற்றி மாற்றி உருட்டுற, இந்த சாட்டை அதுக்கு சலைச்சவன அவனும் அப்படி தான் எல்லாம். இதில் வேறு இந்த சாட்டை துறைமுருகன் வந்து பிரதீப் ரங்கநாதன் அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, பின்னாடி ஒரு வீடியோ மாதிரி போட்டு ஒரு கேரக்டரை அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இவர் இதில் நடிச்சார், இவர் இந்த பண்ணார், இந்த ஒர்க் அவர் பண்ணார் அப்படின்னு மாதிரினா ஒரு வீடியோ பின்னாடி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஐடியா அவருக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, சீமான் அவரோட பிரச்சாரத்தை பார்த்து வந்திருக்காம பிரதீப் ரங்கநாதனுக்கு. ஏன்னா இப்போ சீமான் போகிற இடங்களெல்லாம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு ஏஐ வீடியோவை அவன் சொந்தமாக பண்ணி அவனோட தோட்டத்தில் விவசாயம் பண்ணி அவன் பார்த்தோன்னா ஏதாவது எடுத்து அதை எடுத்து வீடியோ போட்டிருக்காருன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கேயோ ஏஐ வீடியோ ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் நடந்தது, அதை எடுத்து வீடியோ போட்டுட்டு பிரச்சாரம் பண்ணி இவர் ஓட்டு பேச்சு வாங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துருக்காரு பிரதீப் ரங்கநாதன். இந்த ஐடியா வந்து எனக்கு வந்து சீமானை பார்த்து தான் வந்துச்சு. அண்ணன் பிரச்சாரம் பண்ண போகும்போது இந்த மாதிரியான ஒரு வீடியோவெல்லாம் ப்ளே பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாரு, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இந்த மெத்தட் இங்கே ட்ரை பண்ணேன் அப்படின்றாரு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு அறுத பழசான மெத்தேடு அதவே பிரதீப் ரங்கநாதன் இப்போ தான் பார்த்துருக்காரு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட கிராமங்களில் யாராவது வாக்கு சேகரிக்க வந்தாங்க அப்படின்னா ஒரு வேனில் ஒரு எல்இடி டிவி வச்சு அதில் பார்த்தோன்னா வந்து இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அறுத பழசானது இப்போ வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு பிரதீப் ரங்கநாதன். இதுக்கு அந்த சாட்டை திருமுருகன் அவர் பேசுனது எடுத்து போட்டு அண்ணன் என்னும் ஆசான் அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். இதே வந்து விஜய் ரசிகர்கள் யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது எடப்பாடி பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி திமுக பண்ணியிருக்கு, இந்த கட்சியிலலாம் பண்ணியிருக்காங்கடா, இதையவே நீ இப்போதான் பார்க்குறியாடா தற்குறி அப்படின்னு இருப்பான். ஆனால் பிரதீப் ரங்கநாதன் தற்குறின்னு சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதனோட வாக்கு பிச்சை. ஏன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ரசிகர்கள் ஃபார்ம் ஆகிட்டாங்க. அவர் படம் பார்த்தோன்னா எப்படியும் 100 கோடி கலெக்ஷன் பண்ணிடுது. அந்த ரசிகர்கள்கிட்ட வாக்கு பிச்சை எடுக்கணும்ல. அந்த நேரத்தில் அவரை புகழ்ந்தாதான் பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வாக்கு வாங்கி விஜய் அவர்களை வீழ்த்த முடியும், இல்லை ஒரு பர்சன்டேஜ் நம்ம வாக்கு வாங்க முடியும் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் காலையும் விழ ஆரம்பிச்சிட்டானுங்க. நிஜமால இந்த ஸ்கீம் பார்த்தோன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு போல. ஆனால் இதுக்கு முன்னாடி அதை வச்சு எத்தனை பேர் பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சீமான் தான் பண்ணியிருக்காரா? அவர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு. அதாவது அவரோட அரசியல் வரலாற்றையே அவர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா திருநெல்வேலி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடச்சிச்சு போல, இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த பல கட்சிகள் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் பார்க்கல போல. அதே வந்து விஜய் ஃபேனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா, இது கூட தெரியல. பல வருஷமாக பார்த்தோன்னா இந்த மாதிரி பிரச்சாரம் நான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது கூட தெரியாத தற்கொலை தான் தாவேக்காங்க அப்படின்னு இருப்பா. இப்போ பிரதீப் ரங்கநாதன் சொல்கிறது அவருக்கு அது தெரியவே இல்லை, இப்போ தான் பார்த்துருக்காரு போல். அவரை சொல்கிறது சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா அவர் ஃபேன்ஸோட வாக்கு வாங்குறதுக்கு ஓட்டு பிச்சு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு வேற என்ன, ஜஸ்ட் இதே அவங்களோட நிலைப்பாடு. விஜயை வீழ்த்தணும் அப்படின்னா எல்லா ஃபேன்ஸு காலையும் விழுந்தாச்சு, கடைசியில் பிரதீப் ரங்கநாதன் காலையும் விழுந்தாச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் இந்த நாம் டம்மி கட்சியினுடைய நிலைப்பாடு. இவங்க அண்ணன் சீமான் யாரையும் நடிக்கக்கூடாது, நடிகனுக்கு ஓட்டு போடாது அப்படின்பா. இந்த பக்கம் பார்த்தோன்னா இவனே நடிச்சுக்கிட்டு இருப்பா, காசும் வாங்கிட்டு இருப்பா, திருநெல்வேலியும் எடுத்துக்கிட்டு இருப்பான். தம்பிகள் பார்த்தோன்னா அதையும் நம்பிட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு முட்டாள்தனமான கட்சி அப்படிங்கிறது அந்த எஸ்.ஏ. சூர்யா சொல்கிற மாதிரி அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வர்றீங்களா அப்படின்னு மாதிரி கரெக்டாக இருக்குது. மூளை செலவு செய்யும் சீமான், மூளை செலவு செய்யப்பட்ட தம்பிகள், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது இந்த கட்சிக்கு. அதை வந்து அப்பட்டமா விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு கேரக்டர் மூலமாக படத்தில் வச்சு செஞ்சப்பார், சூப்பரியா. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி நீங்கள் என்னென்னு சொல்லுங்க நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.